திரு ஸ்டாலின் அவர்களே, திரு கருணாநிதி முதலமைச்சராக இருந்தார், திமுக தலைவர். அவருடைய மறைவுக்கு பிறகு திரு ஸ்டாலின் முதலமைச்சர், அவர் திமுக கட்சியுடைய தலைவர். அதுக்கு பிறகு இப்ப துணை முதலமைச்சராக வந்திருக்கிறார் திரு ஸ்டாலினுடைய மகன் திரு உதயநிதி அவர்கள். அவர் என்ன தகுதி இருக்குது? திமுக ஆளே இல்லையா? எப்பொழுது பார்த்தாலும் பேசுவார் ஸ்டாலின். எமர்ஜென்சியில மிசா சட்டத்தில் பள்ளிக்கும் பாம்புக்கும் இடையில எங்களை எல்லாம் சிறையிலே அடைத்தார் என்று. அப்படி துணை முதலமைச்சர் ஜெயிலுக்கு போனாரா? திமுக எத்தனை பேர் இருக்கிறாங்க ஜெயிலுக்கு போனவங்க? எத்தனை பேர் உழைத்து இருக்கிறாங்க? அவருக்கெல்லாம் துணை முதலமைச்சர் பதவி கிடைக்கல. ஆனா திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்த எந்தவித உழைப்பும் இல்லாம இன்றைக்கு ஒரே அடையாளம் திரு ஸ்டாலினுடைய மகன், திரு கருணாநிதியுடைய பேரன். அந்த அடையாளத்தில் அந்த கருணாநிதி குடும்பத்தில் பிறந்த வந்த திரு உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் கொடுத்திருக்கிறாங்க. வாரிசு அரசியலை நாம ஏற்போமா?